ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் தோட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த தோட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் வேல்வார்கோட்டையில் இருந்து காணாப்பாடி லைனுக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தோட ஒட்டுமொத்த ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஏக்கர் இருக்குது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் 20 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. தோட்டம் உண்மையிலே செம்மையான தோட்டங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர்லாம் பார்க்கும்போது தெரியும், சுற்றிலும் நமக்கு கல் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் ஒரு 300 தென்னை மரம் இருக்குது. பெரிய மரம், நல்லா ஈல்டு மரம் இருக்குது. அதே போல் வாழைக்கன்று இருக்குது. உள்ளே வீடு இருக்குது, கேணி இருக்குது, போர் இருக்குது. இதுதான் தோட்டத்துக்கு வர்றதுக்கான மெயின் பாதை. இதை நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போகலாம். இந்த தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே நமக்கு 6 ஏக்கர் இருக்குங்க. இந்த 6 ஏக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான நமக்கு செம்மண் பூமி. நல்லா விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணி ஓரளவுக்கு அமௌண்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் உண்மையிலே பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லுவேன். நமக்கு அந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. சுற்றிலும் கல் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம கடைசி வரைக்கும் வரும். நான் வீடியோவோட எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 300 தென்னை மரம் இருக்குது. சின்ன கன்று பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 250க்கு மேலே கன்று மட்டுமே வச்சுருக்காங்க. ஈல்டு இல்லாமல் சின்ன கன்னாக இருக்கிறது. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கி நம்ம புதுசாக ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இது பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். சின்ன சின்ன விவசாயிகள் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணை இந்த மாதிரி வைக்கணும், இல்லை மாட்டுக்கொட்டை, இல்லை வேறு ஏதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் உண்மையிலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். விலையும் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான், நம்ம பேசிக்கலாம். இதுதான் இப்போ புதுசாக அவங்க கன்று வச்சுருக்காங்க. 2 சைடுமே நமக்கு பேசியிருக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புளிய மரத்துலேருந்து அப்படியே அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே நமக்கு இடம் இருக்குது. இங்கேருந்து கடைசி வரைக்குமே போகும். உள்ளுக்குள்ளே நமக்கு வீடு இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் காணாப்பாடி வேல்வார்கோட்டை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 25 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு கம்மியான ரேட்டில் தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ புதுசாக வச்சுருக்கக்கூடிய கன்று. இதுவே பார்த்தோம் அப்படின்னா 250 கண்ணுக்கு அதிகமாக தான் நமக்கு இருக்குது. நிறைய பேர் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க, ஆனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இதனால் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடோ தோட்டமோ ஃப்ளாட்டோ உங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னால் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈல்டு மரம் தாங்க. நமக்கு உடனே காப்பு கிடைக்கக்கூடியது. பின்னாடியே நிறைய மரங்கள் இருக்குது. அது கடைசியில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்ன கன்றுகள் வச்சுருக்கிறத தாண்டின உடனே நமக்கு கேணி வந்துடும். பின்னாடி வீடும் கிடச்சிரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இதே மாதிரி தோட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் தோட்டம், வீடு, ஃப்ளாட்டு எல்லாமே நம்ம ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாகவோ இந்த மாதிரி தோட்டங்கள் ஏதாவது வருதுன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன்லேருந்து உங்களுக்கு 1% நாங்கள் கொடுத்துட்றோம். அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம தோட்டத்தை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வாழை மரம் வரைக்கும் நமக்கு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த வாழை மரத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு கேணி இருக்குது. கேணிக்கு பக்கத்தில் போய் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே தெளிவாக நான் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே எம்டி லேண்டே 18 லட்ச ரூபா 17 லட்ச ரூபா ரிட்டியர் பத்திரம் அந்த சைட்லாம் ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு அமௌண்ட்டு வர்ற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தோட்டத்தோட ரேட்டுமே 20 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வாங்க, நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கோட்டை வைக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து போட்டு கொடுத்தது. நமக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு இங்கே கிடச்சிருது. அதே போல் போர் இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு
நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருக்குங்க. தண்ணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பின்னாடி ஃபுல்லாக தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லி, இதுதான் அந்த மரம். பின்னாடி இருந்து இந்த நெட்டில் இருந்து கடைசி வரைக்குமே நமக்கு வந்து போகும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தென்னை மரம் தான் இருக்குது. இதோட முடிவு வரைக்கும் நமக்கு போகும். நீங்கள் டைரெக்டாக வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. பட் ஆனால் நீங்கள் நேரடியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அத்துமால் முதற்கொண்டு நாங்கள் தெளிவாக காட்டிடுறோம். உள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வீடுமே இருக்குது. இது வந்து பண்ணையில் வேலை செய்யக்கூடிய ஒன்று தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து தோட்டத்தை பார்த்துக்கணும் அப்படின்னாலும் கூட அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து நான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தோட்டத்தில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் தான் ஆகுது. இந்த கண்ணு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாகவே வந்து நல்ல ஈல்டு மரமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு கேணி. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெளியில் வந்து நமக்கு மோட்டர் ரூமுமே இருக்குது. இந்த தோட்டத்தை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து நாங்கள் காட்டுறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் தோட்டம், வீடு, ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களால் தான் வந்து எங்களுடைய சேனல் வந்து நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து எங்களோட நன்றியை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் லேண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.